ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு டொமைன் நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன விஷயங்களும் உங்களுக்கு தெரியாத சின்ன விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே, ஒரு டொமைன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுறீங்க? சில பேர் வந்து பிஸ்னஸை டார்கெட் பண்ணி பண்ணுவாங்க. சில பேர் வந்து அவங்க யூசர்ஸ்க்கு மைண்டில் ஈஸியாக ரிமெம்பரபிளாக இருக்கிறதுக்காக செட் பண்ணுவாங்க. சில பேர் அவங்க ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும், க்யூட்டாக இருக்கணும், பேர் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நமக்கு முக்கியம் வந்து நம்ம எதோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுறோம். சம்டைம் வந்து நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் பிஸ்னஸாக இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு தேவையில்லாத டொமைன் நேமை வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய. ஏன்னா ஏகப்பட்ட லட்சக்கணக்கான சைட்ஸ் ஆன்லைன் இருக்குது. புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் எதை ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் தான் ஆன்லைனில் உங்களுக்கு சைட்டுக்கு முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ரிலேபிளாக இருக்கணும். அது சம்மந்தமாக டொமைன் நீங்கள் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஆகும். நல்ல டொமைன் சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய அவைலபிள் இருக்கலாம், சில பேர் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ரொம்ப டைம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக யோசி ஒரு நல்ல டொமைனை சூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே டொமைன் வந்து ஷார்ட்டாக இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா கூகுள் சர்ச் இன்ஜினில் வரீங்க கேட்கலாம், ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா என் கூகுள் சர்ச்சில் வராதா அப்படின்னு. கண்டிப்பாக வரும், பட் ஷார்ட்டாக இருக்கிற டொமைனுக்கும் லாங்காக இருக்கிற டொமைனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஓகே, சரி, நீங்கள் ஒரு டொமைன் சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, டொமைனை சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, எப்படி வாங்கலாம் சொல்லும்போது ஆயிரக்கணக்கான சைட்ஸ் இருக்குது டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தெரியும், டிவியில் ஆட் பண்ணுறாங்க, ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த டொமைன் இங்கே வாங்க உங்களுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, ரீச் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அது நீங்கள் உங்களுக்கு மைண்டில் எங்கே போய் வாங்கினா இந்த டொமைன் இங்கே வாங்க நல்லா இருக்குமோ, இல்லை இங்கே வாங்கினா நல்லா இருக்குமோ, இங்கே வாங்கினா கூகுளில் ஈஸியாக வந்துடும், இங்கே வந்து நான் ஃப்ரெண்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆட் போடுவாங்க. பட் தட்ஸ் நாட், அது உண்மையே கிடையாது. எப்போவுமே நீங்கள் ஒரு டொமைன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அதில் கண்டென்ட் இருக்கணும். SEO சம்பந்தமான வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ், அதுக்குள்ள உங்க பிசினஸ் சம்பந்தமா எதை டார்கெட் பண்றீங்களோ அது சம்பந்தமான கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஓகே, அதுதான் முக்கியம். இது எந்த டொமைன் எங்க வேணும் வாங்கிக்கலாம். ஸோ அது நாட் ஏ ப்ராப்ளம். இந்தியாவில் வாங்கிக்கலாம், யூஎஸ்ல வாங்கிக்கலாம், ஜெர்மனில் வாங்கிக்கலாம், கனடாவில் வாங்கிக்கலாம், எங்க வேணும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பட் நீங்க டொமைன் சூஸ் பண்ணும்போது எப்பவுமே டாப் லெவல் டொமைனை சூஸ் பண்ணுங்க. டாப் லெவல் டொமைன்ஸ்னா .com, .net, .org, இதெல்லாம் தான் டாப் லெவல் டொமைன்ஸ். .in வாங்கலாம், ஏன் வராதா கூகுள்ல நிறைய பேருக்கு .in வருது அப்படி. அது இந்தியாவை தான் டார்கெட் பண்ணும். .in, .co, .in இந்த மாதிரி டொமைன்ஸ் எல்லாம் இந்தியாவை டார்கெட் பண்ணக்கூடிய டொமைன்ஸ். ஏன் ஃபர்ஸ்ட்ல வருது, நான் அதையே சூஸ் பண்ணிக்கிறேன், அமௌண்ட் வேற கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. பட் டார்கெட் முக்கியம். உங்களுடைய கஸ்டமர், உங்களோட பிசினஸ் வந்து பெரிய லெவல்ல வேர்ல்டு வைடு எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க டாப் லெவல் டொமைன் தான் சூஸ் பண்ணியே ஆகணும். சரி, அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கூகுள் அல்காரிதம் பேஸ் பண்ணி எந்த சர்ச் இன்ஜினா இருந்தாலும் அல்காரிதம் பேஸ்ட் டாப் லெவல் டொமைன் தான் ஃபர்ஸ்ட் அது சர்ச் பண்ணும். அதாவது கூகுள் போட், அதாவது எந்த சர்ச் இன்ஜின் போட்டா இருந்தாலும் சரிதான் டாப் லெவல் டொமைனை ஃபர்ஸ்ட் கிரால் பண்ணும். அதாவது அந்த பேஜஸை கிரால் பண்ணி அவங்களுடைய டேட்டா பேஸ்ல அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நீங்க டொமைன் ரெஜிஸ்டர் பத்தி சர்ச் பண்றீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், மியூசிக், கேம்ஸ், வீடியோஸ், ஸ்டடிஸ் சம்பந்தமா என்ன ஒரு சர்ச் பண்ணுங்க, டாப் லெவல் டொமைன் தான் ஃபர்ஸ்ட்ல வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற டொமைன்ஸ் எல்லாம் வரும். இப்போ நீங்க டாப் லெவல் டொமைனை ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ .comலாம் வாங்குங்க, நான் அதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். .com, .org, .net. சரி, ஓகே, இனி எந்த சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம்? உங்க ஃப்ரெண்டு சைட்டா இருந்தாலும் சரிதான், இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்கார சைட்டா, உங்க சைட்டா இருந்தா கூட சரிதான், இல்ல பெரிய கம்பெனி சைட்டா இருந்தாலும், எங்க வாங்கினாலும் டொமைன் ரெஜிஸ்டர் மட்டும் நீங்க பண்ணா போதும். கண்டென்ட் நீங்க ஓனா எழுதுங்க. ஓன் கண்டென்ட், உங்க கம்பெனி பேஸ் பண்ணி என்ன கண்டென்ட், உங்க பிசினஸ் பேஸ் பண்ணி என்ன கண்டென்ட், இல்ல உங்க பிளாக் பேஸ் பண்ணி, இந்த டைட்டில் பேஸ் பண்ணி இந்த கண்டென்ட் தான் இருக்கணும் கண்டிப்பா. அப்பதான் உங்களுக்கு லீடிங் வர முடியும். ஏன்னா ஏகப்பட்ட சைட்ஸ் இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணா கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம், அட்வர்டைஸ் மூலமா ஏர்ன் பண்ணலாம். பட் அடுத்தவங்க கண்டென்ட்டை சுட்டு போடுறது, திருடி போடுறது வந்து நாட் ஏ குட் ஐடியா. அது ரெண்டு பேருக்கும் பாதிக்கும். அதுக்காக தான் கூகுள் அண்ட் நிறைய பேர் வந்து காப்பிரைட்டட் ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிக்கிறாங்க.
மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங்ஸுமே ஸ்பாயில் ஆகும், ஒர்க் ஸ்பாயில் ஆகும். எத்தனை ஒரு 2 months 3 months இல்லைன்னா ஒரு 1 year 2 year கூட ஒர்க் பண்ணியிருந்தீங்க கூட எல்லாமே லாஸ். ஸோ ஓன் கண்டென்ட் எப்பவுமே எழுதுங்க. ஓகே, நீ எங்க வாங்கலாம்? இப்போ நிறைய சைட்ஸ், எக்ஸாம்பிள் வந்து GoDaddy. GoDaddy இதுலயும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பிக்ராக்ல கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது வேணாம்னா நேம் சீப்ல வாங்கிக்கலாம். அதுவும் வேணாம்னா ஈனோம் இருக்கு, அதுவும் வாங்கிக்கலாம். இப்படி நிறைய சைஸ் இருக்கு. ஓகேங்களா, எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். என்ன அமௌண்ட் கொஞ்சம் வேரி ஆகும். .com டொமைன் சில பேர் வந்து அவங்களுக்கு பிசினஸ் டார்கெட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூசர்ஸ் நிறைய அவங்களுக்கு தேவைப்படுது, இல்லை சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சீப்பா கொடுப்பாங்க. பட் தெர் இஸ் அ ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இயர் சீப்பா கொடுப்பாங்க, அவங்க செகண்ட் ரினியூவல் டைம் வந்து அமௌண்ட் டபுளா இருக்கும். அதுக்கு நீங்க அப்பவே யோசிப்பீங்க, அங்க வாங்கிருக்கலாமே அப்படின்னு. இதுதான் பிசினஸ் ட்ரிக்ஸ். ஸோ டொமைன் சூஸ் பண்றது பெட்டர். நல்ல டொமைன் சூஸ் பண்ணுங்க. எங்க வாங்குறதுன்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. எது சம்பந்தமா வாங்க போறீங்கன்னு சூஸ் பண்ணுங்க. உள்ள போங்க, சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிக்கிட்டு அதுல அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பிசினஸ் சக்சஸ் ஆகும். தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.